ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒரு 3 முத்திரைகள், அதோடு சேர்ந்து ஒரு எளிமையான ஆசனம். இந்த ஆசனத்தையும் முத்திரையும் சேர்த்து செய்யும் பொழுது பலவிதமான பலன்கள் கிடைக்கின்றன. நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நிறைய நேர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, மன அமைதி இருக்கணும், இரத்த அழுத்தம் நார்மலாக இருக்கணும், டென்ஷன் இருக்கக்கூடாது, டிப்ரெஷன் இருக்கக்கூடாது, ஒற்றை தலைவலி வரக்கூடாது, ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கணும், பசி நன்றாக இருக்கணும். இது அனைத்திற்குமே நாம் இன்றைக்கு ஒரு 3 முத்திரைகள், ஒரு வஜ்ராசனம். இந்த வஜ்ராசனம் அவ்வளவு அற்புத ஆற்றலை கொடுக்கக்கூடியது. மன ஒருநிலைப்பாடு கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வஜ்ராசனத்தில் அமர்ந்தே படிக்கலாம். அதே மாதிரி முத்திரைகளில் நம்ம சின் முத்திரை பார்க்க போகிறோம், தியான முத்திரை பார்க்க போகிறோம், ஆதி முத்திரை பார்க்க போகிறோம். இந்த 3மே மனதில் ஏற்பட்ட டிப்ரெஷன், மன அழுத்தத்தை நீக்கக்கூடியது. மனிதனுடைய பெரும்பான்மையான வியாதிக்கு, நோய்க்கு காரணம் மன அழுத்தம், டிப்ரெஷன், டென்ஷன். அப்போ ஆழ் மனதில் இருக்கக்கூடிய அந்த கவலைகள், அந்த டென்ஷன் நம் உடலை விட்டு நீங்குவதற்கு யோக பயிற்சிகள் ஒன்றே சரியான ஒரு வழியாக, மருந்தாக அமைகின்றது. மனம் நமக்கு செம்மையாயிடுச்சு அப்படின்னா வாழ்க்கை வளமாக இருக்கும். அந்த மனதை செம்மைப்படுத்துவதற்கு நமக்குள் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வேவ்ஸு, எதிர்மறை அதிர்வலைகள் நிறைய சேர்த்து வச்சுருக்கோம். அது எல்லாமே இந்த யோக பயிற்சிகள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய அந்த மெய் உணர்வு, இறை ஆற்றல், உயிராற்றல், ஆத்மசக்தி, அதனுடைய வெளிப்பாடு, அது ஆட்டோமேட்டிக்காக நம்மிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வேவ்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிறோம். எப்பொழுதும் பாசிட்டிவ் தாட்டோடு இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். நமது ஆரோக்கியம், நமது அமைதி நமது கையில் தான் இருக்கின்றது. நம்ம அமைதியினுடைய ஒட்டுமொத்த சொருவமாக இருக்கின்றோம். மனம், அதுக்கு அந்த மனதில் எழுகின்ற எண்ண அலைகள், அந்த எண்ண அலைகள் தான் நமக்கு அந்த அமைதிக்கும் நமக்கும் ஒரு தடுப்பாக இருக்கின்றது. அந்த மனத்திரையை நீக்கக்கூடியது தான் யோகாசனங்கள், முத்திரைகள். ஸோ இன்றைக்கு பயில்கின்ற இந்த வஜ்ராசனம், இந்த 3 முத்திரைகள் இத்தனை பலன்களையும் கொடுத்து பாசிட்டிவ் தாட்டையும் கொடுக்கக்கூடியது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, முதுகெலும்பு நேரா வச்சுக்கோங்க. இப்போ சின் முத்திரை பார்க்க போகிறோம். பெருவிரல், ஆள்காட்டி விரல் நுனி, மீதி 3 விரல் கேப் இல்லாமல் சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கை எப்படி முட்டியில் வச்சுக்கலாம். நமக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் இந்த முதிரையின் மூலமாக விலகுவதாக எண்ணங்கள். மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாய்வதாக எண்ணங்கள். பிராணசக்தி மூளை செல்களுக்கு நன்றாக கிடைப்பதாக எண்ணங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை தியான முத்திரை. இடது கை கீழே, வலது கை மேலே 2 பெருவிரலையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள், மன அழுத்தம், டிப்ரெஷன், டென்ஷன் மனதை விட்டு, உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். எல்லா செல்களுக்கும் நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆதி முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். உடல் முழுக்க உயிரோட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன், டிப்ரெஷன் நீங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணுற ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க.
சின்முத்திரை, பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவிரல் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். என்னிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறை எண்ணங்கள், மன அழுத்தம், டிப்ரெஷன், டென்ஷன் உடலை விட்டு உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. ஆதி முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் முழுக்க உயிரோட்டம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். பாசிட்டிவ் தாட் அதிகரிப்பதாக எண்ணுங்கள். நெகட்டிவ் தாட்ஸ் நம் உடலை விட்டு உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ கால் மாற்றி போட்டுக்கிறேன். அடுத்த கால் மாற்றி அர்த்த பத்மாசனம். சின்முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாய்வதாக எண்ணுங்கள். டென்ஷன், டிப்ரெஷன் நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவிரல் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் கை மடியில் வச்சுக்கலாம். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். ஆழ் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன், டிப்ரெஷன் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. ஆதி முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடும். ஒரு 3 முறை. மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மரம் மூச்சில் இருக்கட்டும். இந்த வஜ்ராசனத்தில் 2 நிமிடங்கள் இருக்கலாம். 2லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இருக்கலாம். முதல்ல 10 செகண்ட் ஆரம்பித்து 20, 30 கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. மன அழுத்தம் நீக்கக்கூடியது, டென்ஷன் நீக்கக்கூடியது, டிப்ரெஷன் நீக்கக்கூடியது, மன அமைதி கிடைக்கும். இப்போ கையை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணி கண்களை மூடி 2 நாசுலையும் மூச்சை உள்ளழுங்க. 10 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க.
மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு வெளியிடும். தலை முதல் கால் வரை அந்த உடல் தசைகள் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. தலையிலேருந்து கால் வரைக்கும் அனைத்து உறுப்புகளில் இருக்க டென்ஷனையும் இந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம். இப்போ அந்த மூச்சை மட்டும் நெட்டி புருவ மையத்தில் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். ஒரு நிமிடம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சி மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடியது. படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் மாணவிகள் பள்ளி பருவத்திலே இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்திலே உங்களுக்கு டென்ஷன் டிப்ரெஷன் இருக்காது. அதே மாதிரி சற்று வயதானவர்கள் வஜ்ராசனம் போட முடியாதவங்க இந்த முத்திரைகளை மட்டும் நாற்காலியில் அமர்ந்தே காலை மதிய மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.